ஹை காய்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா லேயில் தான் இருக்கும். லேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம். இல்லா ஒரே ஒரு சின்ன டிவி, எப்படி வியூ ரோடு தெரியும் பக்கத்தில். ஆப்போசிட்டில் கீழே ஒரு டபுள் பெட்டு, அப்புறம் கபோர்டு, ஒரு மிரர், பாத்ரூம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதில் தான் அந்த ரூமோட அம்சங்கள். குளிர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கொஞ்சம் கம்மி தான், ரொம்பன்னு சொல்ல முடியாது. 4-5 வரை வந்துச்சு நினைக்கிறேன். 5 டிகிரி அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் பனிலாம் விழலை இங்கே. சரி, இன்றைக்கி முடிஞ்சால் பனி இன்றைக்காவது பார்க்கலாம். இப்போ டெய்லி பனி பார்க்கலாம் நினச்சிட்ருக்கேன். ஸோ என்னைக்கு பார்க்க முடியுது அப்படிங்கிறது தெரில. சரி பார்ப்போம் என்னைக்கு பார்க்க முடியுது அப்படின்ட்டு. ஃபைனலாக நம்ம வந்து கிளம்பியாச்சு ரெஸ்டாரண்ட்லேருந்து. ஸோ நம்ம தங்கியிருந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான். காட்டுறேன் உங்களுக்கு. பைக் எடுத்து நம்ம பின்னாடி எடுத்துடலாம். குளிர் நேற்று செம்ம குளிர் தான், ஒரு 5 டிகிரி தான், நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூப்ரா வேலி. ஸோ அங்கே போகிறோம். பிளான் வந்து டோட்டலாக அவரே பிளான் போடுறாரு. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு மேப்பு பக்காவாக பிடிச்சிருக்காரு. நம்ம எந்த ஒரு பிளானில் சும்மா வந்தாச்சு. ஓகே, லெட்ஸ் ரெடி கோ. आईडी और आरसी रजिस्ट्रेशन बोला भाई का आपके नाम है? हाँ, आपके दिखा दे आईडी जरा இது செல்ஃபிலே தோடமல்ல லைசென்ஸ் बिहार में டாப் பாக்ஸ் बिहार पटना बिहार ಅಲ್ಲ ಇದು ಬೀದಿ ತಗೊಂಬಲ್ಲ दुग ಅದು ಒಂದು ಕವರ್ನಾಗ ಇರ್ತದೆ ನೋಡಿ. ಇದು ಅದೇನೋ ಕ್ಯಾಮ್ರಾ ಬ್ಯಾಗ್ ಇಂದ आप करें 1 मीटर अस्सी आईडी आपके नाम पे आपके हम नाम है ಅದು ಸಣ್ಣದಿರ್ತದೆ ನೋಡಿ ಒಳಗೆ, ಅದ್ರಾಗ ಐತೆ ಲೈಸೆನ್ಸ್. ಇದು ಗಾಡಿ ಬುಕ್. आईडी कार्ड ठीक है, थैंक यू. भाई काय को चेकिंग है, डॉक्यूमेंट चेकिंग काय की डॉक्यूमेंट काय को चेक करते हैं चेक, क्योंकि जो प्राइवेट है ना, रेंटल आते हैं ना बाहर से, ओके उनको जाने नहीं देते. हाँ, जो रेंट पे लिया अपने ओनर खुद है तो वो जाने देते हैं. ओके क्योंकि बाहर से रेंटल ठीक है, ओनर चलते हैं, दूसरा आदमी के नहीं चलते हैं. सिर्फ लद्दाख रेंटल बाइक ही चलते हैं. बाहर से जो भी रेंटल है वो जाने नहीं देते, तो इसलिए चेक होता है कि पर्सनल किसी और का तो नहीं ले रहे, रेंटल से नहीं ले रहे, वही है. ओके, अपना ओनर आप हो तो आप ओनर इधर अटैच बिडतार ना. ओके, थैंक यू सर. आराम से. ओके. அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓன் வெஹிக்கிள் இருக்கிறதுனால போகிறோம். இன்னொன்று லடாக்கில் லோக்கலில் இருக்க வெஹிக்கிள் மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க, எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா வெளியே இருந்து ரெண்டல் எடுத்து வர்ற எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரியான குளிருங்க. நான் வந்து க்ளவுஸ் போட மாட்டேன், அதனால தான் அதில் வச்சேன். கொஞ்சம் வச்சுட்டு இப்போ தான் எடுத்து க்ளவுஸை மாட்டினேன். மறுபடியும் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே பயங்கரம் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு புது க்ளவுஸ் வாங்கிச்சிருந்தேன். நான் வந்து அதை எடுத்து போடலான்ட்டு இருக்கேன் இப்போ. ಏನಾಯ್ತು ಅದು
ब्रेक है अभी पकड़ रखा नहीं है सॉरी पकड़ता है ब्रेक नहीं ठीक है अभी तो क्या है पहले तो एकदम फ्री हो गई थी यहाँ तक आ गई थी हाँ वो होती है मेरे साथ भी हो जाती है रॉयल एनफील्ड में अभी तो होल्ड करते भी चलाने अभी 5 मिनट हाँ नहीं थोड़ा इसको ठंडा होने दो थोड़ा कभी कोई गर्म कर थोड़ा महक भी रहा होगा आपको आप देखोगे तो आगे वाला काम कर रहा है किस पर थोड़ा उसको काम करते हैं बाइक के नीचे ऑफ रोडिंग ही है पूरा आए होगे तो पता नहीं भाई कहाँ जा रहे हो आप नुब्रा नहीं हाँ नुब्रा जा रहा हूँ दिक्कत नहीं नहीं और कोई नहीं कहाँ से हो गया मैं हरियाणा से ठीक है थैंक यू भाई ओके ಅಲ್ಲೇ ಇದು ತೆಗೆದುಬಿಡು ಟೆಂಪ್ರೇಚರ್ ಸ್ಲೋ ಇಲ್ಲ ಕ್ಯಾಮ್ರಾ ತೆಗೆದುಬಿಡು ಇಲ್ಲ ಹಾಂ ತೆಗಿತೇನೆ ರೀ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಟೆಂಪ್ರೇಚರ್ ಲೋ ಆಗಿ ಕ್ಯಾಮ್ರಾ ಆಟೋಮೆಟಿಕ್ ಬಂದಾದ ಹತ್ತು ಟೆಂಪ್ರೇಚರ್ ಲೋ ಆಯಿತು ಇಲ್ಲಿ ಇಟ್ಕೋತೀನಿ ನೋಡಿ ಚಾಲನೆ ಆಗದಕ್ರೆ ನೋಡಿ ಟೈಪಿಗೆ ಅಂತ ಇದೆ ನೋಡಿ ವಿಡಿಯೋ ವಾಯ್ಸ್ ಪಟ್ಟಿ ಮಾತ್ರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಹೇಳಿ வேறு க்ளோஸ் மாத்திரம் இப்போ அது வந்து நமக்கு லூஸே தானோ என்ன சொல்கிறது அந்த க்ளோஸ் நம்ம சரியாக செட் ஆக ரொம்ப குளிர்ட்டிக்க ஆரம்பிச்சிட்டு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ராப்பராக ஆமாம் இது நேற்று தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு 150 2 டிகிரி தான் ஆனால் ரொம்ப குளிர் நான் பண்ணது அப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீ அவுட் ஆகுது கை அடிவில் வலிக்க ஆரம்பிச்சிட்டு பயங்கரம் ओके भाई ओके अच्छा एक ग्लास இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் லடாக் ஃப்ளாக் கட்டிட்டோம். அந்த ஃப்ளாக் பறக்கிற ஸ்டைலே செம்மையாக இருக்குதுங்க. இதை வச்சு எங்கே வச்சு கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்துங்லா பாஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ வந்து உம்லிங்லா பாஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ அதுக்கும் நம்ம அடுத்து போவோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூப்ரா வேலி. அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து லாஸ்ட்டு வில்லேஜ் தாங்குன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். ஸோ அங்கே போகிறோம். ஆக்சுவலி நான் எந்த பிளானும் பண்ணல. அந்த பீகார் போய் எல்லா பிளானும் போட்டு மேப் எல்லாம் போட்டு பக்கம் ரெடி பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் அப்படி போயிட்டுருக்கோம். இந்த ரோடை பாருங்க எப்படி இருக்குது, எல்லா சைடும் மழை. பார்க்க எக்ஸைட்மெண்ட். எனக்கு கேமரா ஆஃப் பண்ண விருப்பமே இல்லை. என்னொன்று பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா கேமரா வந்து அந்த பார்க்க உங்களுக்கு இந்த குளிர் எதுவுமே தெரிய மாட்டேங்கல. நான் சரியான குளிர். காலையிலே நான் வந்து க்ளவுஸ் போடாமல் வண்டி ஓட்டினேன். எனக்கு பயங்கரமாக கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவே ஆஃப் ஆகிடுது கொஞ்சம் நேரம். எனக்கு அதனால திருப்பி கேமராலாம் கொஞ்சம் கழட்டி வச்சுருந்தேன், அதனால் vlog பண்ணாமல். அப்போமே பார்த்திங்கன்னா அந்த புல்லட் பைக் என்ன இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக பிரேக் பிடிச்சி அந்த வண்டி வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த சூடாகிடுச்சு. இந்த டிஸ்க் வந்து ரொம்ப சூடாகிடுச்சு. அதனால் வந்து நிப்பாட்டி போட்டிருந்தாங்க கொஞ்சம் நேரம். அது வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். பட் எங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் நாங்கள் கேட்டோம். அவர் என்னதுன்னா இல்லை பரவாயில்ல கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி கிளம்புறோம். நீங்கள் ரைட் ஆல் தி பெஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு. பாருங்க வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. சரியான வியூவு. 2 சைடும் மலை, சென்டரில் ரோடு. பார்க்கப்பா அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. நம்ம இப்போ நியூப்ரா வேலி பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்துக்குங்க. அங்கே பாருங்கள் புகையா எதுக்கு கிளம்புது அப்படின்னு தெரில அந்த இடத்துல. ஸோ இதுதான் நியூப்ரா வேலி அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் நமக்கும் பெருசாக ஐடியா இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒன்றே லடாக் அது மட்டும்தான். ஸ்டேட்டஸில் பார்த்தோமா வீடியோவில் பார்த்தோமா அவ்வளோதான் லடாக். அது தவிர எதுவுமே தெரியாது. ஆனால் பாருங்கள் இங்கே புகையாக இருக்குது. இந்த ஸ்பாட்டு தான் எனக்கு தெரிஞ்ச நியூப்ரா வேலின்னு நினைக்கிறேன். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவாங்குன்னு நினைக்கிறேன். தாங்கா ஏதோ ஒரு ஊர், இந்தியாவோட லாஸ்ட்டு வில்லேஜ். ஸோ அங்கே போகிற வழியில் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் வெயில் அடிக்குது. மற்ற இடத்துல பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த மழை அப்படியே வந்து மறைச்சிருக்குது. பட் இது வந்து எல்லா கிளைமேட்லேயும் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குங்க. ட்ராவல் பண்ணது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது. வெயிலும் அடிக்குது, குளிரும் செய்யுது, திடீர்னு பார்த்தா நிழலாகவும் இருக்குது. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கே. ஸோ நிறைய பேர் நிற்கிறாங்க. மேபி இங்கே தான் நம்ம பாய் நிற்கிறாரு. அப்போ இங்கே தான் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க தான் நிற்பாங்க. நம்மளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் நம்ம கேமராவில்.
பார்ப்போம். நம்மளை தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு. पिक्चर भाई सैड हो रहा है. धूल ఉంటది అదే. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி யாருமே இல்லை, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் சூப்பராக எல்லோரும் சேர்ந்து தனித்தனியாக எனக்கு ஒரு போஸ்ட் உனக்கு ஒரு போஸ்ட் சொல்லிட்டு ரோட்டில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறது பிளானு. சீக்கிரம் போயிடுமோ அப்படிங்கிறது தெரில. இன்னும் தூரம் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து நம்ம ஹில்ஸில் ஓட்டுறதுனால அவ்வளோ இதில் தூரம் போகாதுல்ல. அதனால் பையே தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப இயற்கையை ரசிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். உண்மையாக சொல்லணுன்னா இடம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. உண்மையிலே லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் ரைட் பண்ணணும்னு வச்சிங்களேன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இங்கே ஏதோ வேலை நடக்குது, அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகும். சைடில் மட்டும் விழுந்தோமோ அப்படியே தனியாக விழுந்து கிடக்கணும், அந்த மாதிரி இருக்குது இடம். அந்த க்ரேனை வச்சு ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிப்பாட்டி போட்டாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி போட்டாங்க. ஸோ நின்றுட்டு இருந்தேன். சரி இதுக்கப்புறம் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மூவ் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயரத்துக்கு விட்டார். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படியே கிளம்பி போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 3 இல்லை 4 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அங்கே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. இன்றைக்கி அலோவ் பண்ணல அப்படின்னா நம்ம இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜில் அங்கேயே ஒரு ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த லாஸ்ட் வில்லேஜ்னால் அது கொஞ்சம் முன்னாடி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஐயோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு பிரிட்ஜ் மேலே கிராஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் நிறையா பார்த்துறேன், ரீல்ஸில் பார்த்தேன். பட் நம்ம இப்போ தான் முறையாக கிராஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி எல்லா வேலையும் ஓரளவு க்ளோஸ் ஆகிடுச்சா. ஸோ அந்த பிரிட்ஜ்லாம் என்ன இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது புது பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. கீழே கொஞ்சம் தண்ணியும் போயிட்டுருக்கு. நம்ம அப்போ இந்த ரோட் தண்ணிக்கு அந்த சைடு நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே நல்லா இருக்குது இதில் போகிறதுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் மைக் மாட்டல. ஸோ அதனால் நான் தனியாக பேசி தான் இதை வீடியோ போடுறேன். ஸோ இதாவது கொஞ்சம் அப்படியே எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா மைக்கு நான் கரெக்டாக மாட்டல, இல்லை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரில. சரியாக உட்காரலன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெக்கார்டில் ஃபுல்லாகவே இன்றைக்கி இல்லை, இது ஆகலை, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஆனால் உண்மையாக பாருங்கள், இந்த வியூலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்பா இன்னொன்று லாஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்தில் வந்துட்டேங்க. இனி அடுத்த வீடியோ நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். பாய், குட் நைட்.